சென்னை எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவில் இருந்து மக்கள் இன்னும் மீளாத நிலையில் தற்போது அமோனியா வாயு குழாய் வெடித்ததில் பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. சென்னை எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் அமோனியா கசிவு காரணமாக நள்ளிரவில் மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டு மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கிராமங்களிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் தங்களுடைய குடும்பங்களை காலி செய்து கொண்டு வெளியேறிய அவலம் நள்ளிரவில் அரங்கேறி இருக்கிறது. சென்னை எண்ணூர் அடுத்திருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய தனியாருக்கு சொந்தமான உர தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய கோரமண்டல் தன்னுடைய தொழிற்சாலைக்கு உரத்தை தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அமோனியத்தை நேரடியாக கப்பல் மூலமாக இறக்குமதி செய்து கடலிலிருந்து குழாய் மூலமாக அமோனியா என்று சொல்லப்படுகின்ற அந்த கரிமத்தை எடுத்து செல்கிறது. இந்த நிலையில் நேற்றிரவு நள்ளிரவில் அந்த கடல் பகுதியில் இருந்து குழாய் மூலமாக அமோனியம் வெளியேறி இருக்கிறது. குழாயானது வெடித்து சிதறி இருக்கிறது. இதன் காரணமாக அமோனியா ஆனது காற்றில் கலந்து பரவ தொடங்கி இருக்கிறது. தொழிற்சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களாக இருக்கக்கூடிய பெரிய குப்பம், சின்ன குப்பம், உலகநாதபுரம், சத்தியவாணி மூர்த்தி நகர், தாழங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெஞ்சு எரிச்சல், மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். என்ன செய்வது, எதனால் இந்த பாதிப்பு என்று தெரியாமல் மக்கள் பதறி இருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் மீனவ கிராம மக்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு குழந்தைகளோடு கிராமங்களை காலி செய்து கொண்டு வெளியேறி இருக்கிறார்கள். அந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு உடனடியாக அங்கு அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு சென்று அனுமதித்திருக்கிறார்கள். பெரிய அளவில் அந்த மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக தனியார் நிறுவனம் இது போன்று ஒரு அமோனியாவை குழாய் மூலமாக எடுத்து செல்கிற போது அந்த மீனவ கிராமங்கள் வழியாக செல்லுகிறது. அந்த பகுதியில் பாதுகாப்பாக அந்த குழாய்களை எடுத்து சென்றிருக்க வேண்டும். அப்படி செல்லாத ஒரு காரணத்தினால் மக்கள் இது போன்ற ஒரு துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே முக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக சென்னையில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எண்ணூர் அந்த துறைமுகம் இருக்கக்கூடிய தாழங்குப்பம், அதே போல எண்ணூர் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீனவ கிராமங்கள் 28 கிராமங்கள் பாதித்திருப்பதாகவும் அவர்களுக்கு எந்த உதவியும் இந்த அரசு செய்யவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பறவைகள் உண்மையில் கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. படகுகள் சேதமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை குலைத்திருக்கிறார்கள். நள்ளிரவு தூக்கம் இல்லாமல் அந்த மக்கள் கிராமங்களை விட்டு வெளியேறிய சம்பவம் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இந்த மக்கள் வெளியேறுவதை அறிந்த பிறகுதான் தீயணைப்பு துறையினர் வந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை என்கிற ஒரு அச்சத்திலேயே மக்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமோனியாவுடைய தாக்கத்திலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை காக்க வேண்டும் என்று மீனவ கிராமங்களில் வசிக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, சென்னை எண்ணூர் பகுதியில் பெரிய குப்பம், சின்ன குப்பம், மூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது அமோனியா வாயு குழாய் வெடித்ததில் பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.